பண்ணல இருக்காரு ரியோ டெல்லிங் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா நாங்கெல்லாம் சேர்ந்து பாக்குறப்ப அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. ஸோ அடுத்த ஷோ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்க வெயிட்டிங். ஹீரோயினா இருக்கட்டும் அண்ட் ஹீரோயின் சிஸ்டர் டோக்கியோ பண்ணிருக்காங்க, அவங்களா இருக்கும் பின்னி பண்ணல இருக்காங்க எல்லாருமே. மேக்கப் பண்ண ரொம்ப ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எல்லா கவுண்டரும் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அதுவும் பயங்கர ஹாப்பியா இருந்தது. மியூசிக் செம்மையா பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. சித்ஸ்ரீராம் வாய்ஸ் தான் பாட்டு நினைக்கிறேன், அந்த பாட்டு செம்மையா இருக்கு, செம்மையா பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. நான் ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தோம், அதை விட பயங்கரமா இருந்தது. ஸோ 6 மணிக்கு மேல எங்க தாண்டி போறேன் அப்படின்னு கேட்கிற மேட்ரு தியேட்டர்ல பாக்குறப்போ பயங்கர பிளாஸ்டா இருந்தது. பொண்ணு கிடையாது கஷ்டம், வாழ்க்கையிலே கஷ்டம் தானே, அதனால அந்த மேட்ருக்கு நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது, அது பயங்கர பிளாஸ்டா இருந்தது பாக்கிறதுக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் ப்ரோ, செம்ம ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா எல்லாருமே இப்போ கிளம்பி போறப்போ ஒரு மேம் ஒருத்தங்க போனாங்க, அவங்க ரியோ கீழே இருந்து சொல்லிட்டு போனாங்க, ரியோ சூப்பரா பண்ணிருக்கீங்க, இதுலயும் கலக்கிட்டீங்க, வாழ்க்கை வளப்பட பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ ஏஜ் குரூப்லாம் இல்லாம எல்லாம் ஃபேமிலியா வந்து பாக்குற செம்ம ஜாலியான படம். ரியோவோட யூசுவலா ஒரு ஃபுல் பேட்டர்ன் ஒன்று இருக்கும், அந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் காமெடி எல்லாம். இதுவும் அதே மாதிரி இருக்கு, இது டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. இல்லங்க, இது டிஃபரெண்டான படம் தான். இது வரைக்கும் ரியோ டார்லிங் பண்ண படத்தோட இது டிஃபரெண்டான ஒரு ஜானர் தான். ஆனா ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்குன்றது இன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. விஜய் சார் ரெஃபரன்ஸ் ஏதாவது அந்த ரயில்வே ட்ராக்ல போஸ்ட் ஜனநாயகம் பாத்தீங்க? ஆமா, அது சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்கும் சாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அதை வச்சுட்டு வந்தாங்க. ஸோ அது பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே ஃபுல் ஃபன்னா கொண்டு போயிருக்காங்க. லவ் சீன்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கு. ஃபன்னா இன் அண்ட் அவுட்டா வந்து எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மாக்கா பண்ண முனிஷ்காந்த் அண்ணன் அந்த தீபா வெங்கன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, செம்ம சூப்பரா இருக்கு. இல்ல இப்போ இதுக்கு முன்னாடி ஆண் பாவம் பொல்லாது அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க, அதுல ஒரு ஃபன் இருக்கும், அது வேற ஒரு ஜானரு. இது வந்து ஃபுல் ஃபன்னா இருக்கும். அது வந்து 6 மணிக்கு மேல என்ன ஆகுது, அது எப்படி அந்த ஃபேமிலி மேனேஜ் பண்றாங்க அப்படின்றதுதான். இது யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலியாவும் வரலாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆமா, நிறைய ஜென்சிக்கான எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள நிறைய வச்சிருக்காங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். சாங்ஸ் வந்து 4 பாட்டு இருக்கு, 4 பாட்டுமே சூப்பரா இருக்கு. இல்ல, அது நீங்க படம் பார்க்கும்போது புரியும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு விஷயம் வந்து இன்டர்வெல்ல ஒரு விஷயம் வரும், அது எப்படி அந்த ஃபேமிலி வந்து ஹேண்டில் பண்றாங்கன்றது செகண்ட் ஹாஃப் தெரியும். ப்ரோ எனக்கு 2வது பிடிச்சிருக்கு, ஏன்னா அந்த படத்துல வேலை செஞ்சிருக்கேன், அதனால 2வது பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. படம் சூப்பரா இருந்தது. நான் இதே டைலாக் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன். நம்ம ஒன்று நினச்சிருப்போம் இந்த படம் வந்து ஒரு நார்மல் லவ் படம்னு சொல்லிட்டு, ஆனால் உள்ள வந்தா வேற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். UA கொடுத்துருக்காங்க 16+ நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ரியோவோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட இந்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மியூசிக் ஸ்பெஷல் மென்ஷனா த்ரூ அவுட் த ஃபிலிம் மியூசிக் செம்மையா கேரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவராலா செம படம், எல்லாருமே தியேட்டர்ல பார்க்கலாம், ஜாலியா இருக்கு. ஓகே, எல்லாமே காமெடி சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலா இந்த மாக்காப்பா மட்டும் இன்னும் நிறைய பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அவரோட வந்த சீன் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அவர் இன்னும் படம் ஃபுல்லா பண்ணியிருந்தா செம்மையா இருந்திருக்கும் இன்னும். ப்ரோ எல்லா ஏஜுக்கும் ஆகும், ஆனா சொன்ன மாதிரி யூனிவர்சல் 16+ பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். குழந்தைங்களும் பார்க்கலாம், ஆனா ஜாலியா தான் இருக்கும். ஜென்சி மட்டும் இல்ல ப்ரோ, எல்லாருமே படம் பார்க்கலாம் சின்ன வயசுல. அதாவது லைக் அந்த குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே படம் பார்த்தாலுமே சூப்பரா செம்மையா இருக்கும். ஸோ எல்லாருமே பாருங்க, செம்மையா இருக்கு. ராமன் லீலா எஸ் ப்ரோ, டெபியூ மாதிரி தெரியாது ப்ரோ, அவர் செம்மையா எடுத்திருக்காரு. கேமரா அண்ட் எடிட்டிங் ரொம்ப பிடிச்சது. ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரியே இருந்தது கேமரால. ஸோ கண்டிப்பா சூப்பரா இருக்கு, எல்லாருமே பாருங்க. ஓகே, படம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்டர்வல் ஒரு 25 நிமிஷத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்தது. காமெடி எல்லாமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி முந்திலாம் சொல்லிக்காத மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ BNCல இந்த படம் நல்லா போகும்யா. அண்ணனோட கம்ஃபர்ட் ஜோன்ல அவருக்கு என்ன வருமோ அதுதான் அவர் பண்ணியிருக்காரு, அதுதான் அவர் பண்ணுவாரு, அதுதான் ஒர்க் அவுட் ஆகும், மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அதே ஜோன்ல சூப்பரா பண்ணியிருக்காரு, இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. படம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. என்ன எதிர்பார்த்து உள்ள வந்து எப்படி இருந்தது? இல்ல, நாங்க எதுவும் எதிர்பார்த்து உள்ள வரல, நாங்க நடிச்சிருக்கோம் அப்படின்றதுனால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பண்ணோம். அப்புறம் ரியோ நான் வந்து எங்களுக்கு ரொம்பவே பழக்கம், ரொம்ப ஃப்ரெண்ட் அவரு. நாங்கள் எந்த வீடியோஸ் போடாலுமே வந்து உடனே கமெண்ட் பண்ணுறது, உடனே டிஎம் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் அவர். அவருடைய படத்தில் நாங்கள் நடிச்சது வந்து ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்பவே காமெடியாக இருக்கும் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரியோனாக்கும் எனக்கும் ஸ்க்ரீன் ஒன்றா கிடையாது, ஆனால் அந்த அவர் படத்தில் ஒரு படம் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரியோனா வேற ஒரு
இது வேற ஒரு இது பார்க்கலாம் நீங்க இது வரைக்கும் பார்க்காத. புரியல. அதுதான் நீங்க இதுல ஒரு வேற ஒரு மீட்டர் பார்க்கலாம். அவரை நீங்க நார்மலா இல்லாத வேற ஒரு ரியோனா நீங்க பார்க்கலாம். நீங்க ரியோனா காமெடியை பத்தி நீங்க யாரும் சொல்ல தேவையில்ல, அவர் பின்னிடுவாரு. இதுல வந்து நீங்க பயங்கரமா பார்க்கலாம். நீங்க வந்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் வந்து ராமன் லீலா எல்லாரும் போய் பாருங்க. கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் இது எப்படி சொல்றது, படம் ஃபுல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். செட் ஆகும். ஏதா இது ஜென்சிக்கும் செட் ஆகும், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரியான கதை தான். என்ன மெசேஜ் மெசேஜ் அப்படின்னு இல்லை, ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான். கொஞ்சம் ட்விஸ்ட்லாம் வச்சு பேக் பண்ணிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ரியோ ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. முனிஷ்காந்த் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரியோவோட யூசுவல் படம் பார்க்குற மாதிரி இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. இல்ல கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான படம் தான் ரியோவோட. இது ஜென்சிக்காக எடுத்த மாதிரி இருக்கா இல்ல எல்லா ஆடியன்ஸ் பார்க்கலாம்? எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி சூப்பரா இருக்கு படம். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட், ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு. எல்லாரும் போய் வீக்கெண்ட் தாராளமா போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். வேற லெவல், சூப்பர். ஆமாம்மா, டெஃபினட்டா காமெடி, ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுலயே வித்தியாசமா ஒரு கான்செப்டும் எடுத்து பண்ணிருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் டெஃபினட்டா போய் பாருங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. ரியாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரியோ வந்து ஒரு வளர்ந்து வர கலைஞர் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மேல வந்து அவருடைய நடிப்பும் நல்லா இருக்கு. வர்த்திகா அவங்க புதுமுகம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இப்போ இந்த படத்துல தான் அவங்க வந்து ஒரு புதுசா வந்தவங்க மாதிரி இல்லை, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி தீபா வெங்கட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க வந்திருக்காங்க, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த கதையை வந்து நம்ம நம்ப முடியாது. வேற்று உலகத்துலேருந்து வந்து இங்க வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாறி அது வந்து நம்ப முடியலனாலும் நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரைட்டருக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் என்னுடைய பாராட்டுகள். என்டையர் டீமும் நல்லா பண்ணியிருக்காங்க. படக்குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுகள். எல்லாமே நல்லா அந்த காமெடி. முனிஷ்காந்த் எல்லாருமே, இப்ப ஆனந்த் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு போல, அவர் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு புதுமுகம் மாதிரி இல்லாம ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா தெரியுதுப்பா. டிவியில பார்க்கும்போது அவரை ஒரு காம்பேரா நாங்க பார்த்திருக்கோம், நல்லா பண்ணுவாரு. ஆனா படத்துல பார்க்கும்போது ஒரு அந்த கேரக்டரோட அவர் ஒன்றிடுறாரு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படம் செட் ஆகும், குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. இந்த எவ்வளவு கத்துறாங்க அவங்க, கண்டிப்பா ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால என்டையர் டீமும் நல்லா பண்ணியிருக்காங்க, பாராட்டுக்காங்க. டீம் காமெடி ரொம்ப நல்லா இருக்குப்பா. முனிஷ்காந்த் எல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாட்டா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த 2.5 மணி நேரமும் ஒரு இதா சும்மா சண்டை அது இதுன்னு இல்லாம ஒரு காமெடி கலந்த ஒரு மூவியா கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்து என்ஜாய் பண்ணேன்.